வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறையை உருவாக்குவதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்க ஆண்டு மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உற்பத்தியில் இந்தியா தற்சார்பு அடைய வேண்டும் என்று கூறிய பிரதமர், இத்துறை மேம்பாட்டில் தொழில் நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் இதுவரை 20 லட்சம் வீடுகள் பிரதமரின் சூரியசக்தி இல்ல திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்காஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கவும் 6 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் சார்பில் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் வைரவிழா மற்றும் கூட்டுறவின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தென்னிந்திய அளவில் சிறப்பாக செயல்பட்ட பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு விருதுகளை வழங்கினர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் சுனாமியின் போது பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று கடலோர பகுதிகளில் நடைபெற்றது. அதன்படி பன்னித்திட்டு, நரம்பை, புதுக்குப்பம், காலாப்பட்டு, நல்லவாடு ஆகிய பகுதிகளில் சுனாமி ஒத்திகையும், ரெட்டியார்பாளையம், குருசுக்குப்பம், கொம்பாக்கம் ஆகிய இடங்களில் மக்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதில் இந்திய கடலோர காவல்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை, புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள், இந்திய மாணவர் படை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய கிராமங்களில் 11,47,000 ரூபாய் மதிப்பில் 315 kVA திறன் கொண்ட புதிய மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.